இன்னைக்கு ராஜ் எக்ஸிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய நிறுவனர் திருப்பதி ராஜன் சார் அவர்களை மீட் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். சிட்டிசன் விருதுகள் 2025. ஸோ யோசிச்சு பாருங்க மக்களே, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தன்னார்வமா செஞ்சு பணமும் செலவழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். தொடர்ச்சியாக அந்த ஐடியா எப்படி வந்துச்சு, இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணணுன்ற ஆசை, ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்களுக்கு நிறைய வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க எங்க வியாபார விஷயமா. அப்படி வந்த ஒரு வெளிநாட்டு வந்தவர், ஏன் உங்க ஊர் இவ்வளவு குப்பையா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஆன்சர் பண்ணவே முடியல, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். பட்டு குப்பையை நம்ம சுத்தமாக வச்சுருந்தா மட்டுமே நம்ம நகரத்தை பல வெளிநாட்டவர்கள் வர்றாங்க, பல வெளியூர்காரங்க வரும்போது நம்ம நகரம் மதிப்பாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதில் கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் அவர்கள் இந்த குப்பையை அகற்றுவதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் சொல்லும்போது நாங்களும் இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒளிரும் மதுரை திட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இதன் மூலமாக நிறைய சுத்தப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. ஓரளவுக்கு எங்கள் பகுதி நல்ல சுத்தமாயிருச்சுங்கிறது என்னுடைய அனுபவம் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் இந்த குப்பைகளை செக்ரிகேட் பண்ணி கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? அது இல்லத்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஏன் குப்பையை செக்ரிகேட் பண்ணி கொடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னுமே மக்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும் சார்னு கேட்டிருந்தேன். 100 கிலோ குப்பை உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல 60 கிலோ 70 கிலோ குப்பை ரீசைக்கிளபிள் குப்பையாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பேப்பர், பிளாஸ்டிக்கு, இரும்பு ஐட்டம், ரப்பர் ஐட்டம், இந்த மாதிரியாக பிரித்து நம்ம பார்த்தோம்னா 70% குப்பை ரீசைக்கிள் பண்ணிடலாம். 30% தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கும் குப்பையாக மாறுகிறது. அதையுமே நம்ம உரமாக மாற்றி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இயற்கையாகவே உருவாகக்கூடிய இந்த கழிவுகளை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் படி சரியாக பயன்படுத்தினோம்னா தேவையில்லாத குப்பை உருவாகி பொல்யூஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பை நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் சார். இப்போ நீங்கள் இனிஷியலாக இந்த வெஹிக்கிள் வாங்கி இப்போ விடுறதுல, குப்பையை இந்த மாதிரி எடுத்து போகிறதுல என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? எங்களுக்கு வெஹிக்கிள் வாங்கக்கூடிய நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கொண்டு போய் காமனான ஒரு இடத்துல குப்பையை வீசி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அதுதான் சேலஞ்சு. பட் இருந்தாலும் நாங்கள் கார்பரேஷன் ஸ்டாஃப்ஸினுடைய உதவியோட எங்களுடைய டிரைவர் அந்த வெஹிக்கிள்ஸ் பிக்கப் பாயிண்ட்ல போய் அங்கே கிடக்கக்கூடிய குப்பைகளை கீழேருந்து எடுத்து வெஹிக்கிளில் மூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கொண்டு போய் அந்த வெள்ளைக்கல் பகுதியில் போய் கொட்டுறோம். நாங்கள் வண்டி வர்றப்ப மட்டும் கொட்டுங்கன்னு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போனால் கூட பப்ளிக் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் போகிற நேரம் வர்ற நேரம் தெரியாமல் மிச்ச நேரங்கள்லையும் பப்ளிக் பிளேஸில் கொட்டி விட்டு போயிடுறாங்க. அது ஒரு பப்ளிக் பிளேஸில் குப்பை டம்ப் யார்டில் கிடக்கிற மாதிரி கிடக்கு. அது போக வர்றவங்க முகத்தை சுளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குப்பைகள் கொட்டி கிடக்குது. அதை பப்ளிக் தவிர்க்கணுங்கிறத இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் மக்களே. இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் மதுரையை அடுத்த கடத்துக்கு நகர்த்தி போயிட்டு இருக்காங்க. சிட்டிசன் விருதுகள் 2025 திருப்பதி ராஜன் சார் அவர்களை ஃபீச்சர் பண்ணதில் உண்மையிலே பெருமைப்படுறேன். தொடர்ந்து பேசலாம் மக்களே. FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.9 ரேடியோ சிட்டி ஜாக்சன் பேசிட்டு இருக்கிறேன்.